ஆனால் ராமன் இந்த கேள்வி கேட்டவுடனே பேசாமல் நிற்கிறான். லட்சுமணன் அப்பதான் உள்ளே போகிறான். இந்த லட்சுமணன் பூந்து சொல்லுகிற பதில் இருக்கிறதே ஒரு குழந்தைத்தனமான பதில். வாலி, உன்னை ஏன் மறைந்து நின்று கொள்ள வேண்டி வந்ததென்றால், ஏற்கனவே உன் தம்பிக்கு அடைக்கலம் தந்து விட்டான். உனக்கு முன்னாலே வந்தால் நீயும் வந்து அவனிடம் சரண் புகுந்து விடுவாய். பிறகு எப்படி இந்த வழக்கை தீர்ப்பது என்று தான் ஒளிந்து நின்று கொண்டான். அப்படி அவன் சரண் புகுந்திருந்தால் 2 பேரையும் சேர்த்து வைத்திருக்கலாம் என்ற உண்மை கூட லட்சுமணனுக்கு தெரியாதா? லட்சுமணனுக்கு என்ன பிரச்சனை என்றால், அண்ணன் மற்றவர்களுக்கு முன்னே தலை குனிந்து நிற்கப்படாது. நான் மனிதன் என்று சொல்கிறாயே, அப்படியானால் எப்படி என்னை மறந்து நின்று கொன்றாய் உடனே பதில் சொல்ல ராமனுக்கு பதில் இல்லை. தலை கவிழ்ந்து நிற்கிறான். அண்ணன் தலை கவிழ்ந்ததை லட்சுமணனாலே சகிக்க முடியவில்லை. லட்சுமணன் என்ன சொன்னான்? இப்படி ஒரு பொய்ச்சாட்டு சொன்னான். இந்த பொய்ச்சாட்டை ராமனுக்கு சொல்ல தெரியாதா? இப்படி ஒரு பொய்யான ஒரு காரணத்தை ராமன் சொல்லி இருக்க முடியாதா? சொல்லவில்லை. ஏனென்றால் உண்மைக்கு மாறான ஒன்றை தான் சொல்லக்கூடாது என்று ராமன் நினைத்தான்.